ஹாய்! நம்ம செம்பருத்தி பூ வச்சு சூப்பராக ஒரு செம்பருத்தி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம். அது உங்கள் ஹேரை ரொம்ப சில்கியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ஆக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட் ஹேரு இதெல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு நம்ம அந்த ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மகரந்தத்தாலும் இந்த காம்பையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். செம்பருத்தி பூவை சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். தேங்காய் உடைச்சி நான் காய வச்சு ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேலு நீங்கள் செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் அப்படியே முழுசாகவும் உள்ளே போட்டு இந்த மாதிரி இதழாகவும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் அதை பொடி பொடியாக நறுக்கி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் தயவு செஞ்சு அதை சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே அந்த பூ எல்லாமே தீஞ்சு போய் எண்ணெயோட வாசனை ஸ்மெல்லே மாறிடும். அப்படி பண்ணிடாதீங்க. சிம்மிலையும் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் அதை குக் பண்ணுங்கள். ரொம்பவும் ஆயிலை குக் பண்ணிங்கன்னா ஆயில் இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்துமே போயிடும். ஃபஸ்ட்டு ஆயிலை குக்கே பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. நமக்கு செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் இறங்கணும். நம்ம அப்படியே பச்சையாக போட்டோன்னா சிக்கு வாடை அடிக்கும். கொஞ்சம் ஒரு நைட்டு போட்டுட்டு நீங்கள் காலையில் பார்த்தீங்கனாலே எண்ணெய் அப்படி ஆகிடும். 1 டே ஃபுல்லுமே விட்டுடுங்க. அதுக்கப்புறமேலு ஒரு பவுல் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலை. செம்பருத்தி பூவில் அடியில் அழகாக நின்றுடும். எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடும். சூப்பராக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு அந்த ஃபில்ட்ரு பண்ணது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி பூ அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண செம்பருத்தி பூவோட இது இருக்குல்ல, இதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம், பாசிப்பயிறு அதை நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மிக்சியில் அரைக்கும் போது இதை கூட ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயிலை டெய்லியும் நைட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் கண்டிப்பாக ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் நல்லா சில்கியாக இருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்டேக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லி கன்ஃபார்மாக நீங்கள் ஹேருக்கு இந்த 1 டே நான் ஹேருக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹேருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெகுலராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்கள் ஹேரை ஹெல்த்தியாக ஆக்கும்.